பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று விருந்தளிக்கிறார். அதைத் தொடர்ந்து பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்களை அடுத்தடுத்த நாட்களில் சந்திக்க உள்ளார். இதன் பின்னணி என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் கடந்த மாதத்தில் இருந்து நடந்து வருகிறது. இதில் அதிமுகவினர் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்வதும் அமளியில் ஈடுபடுவதும் என பரபரப்பாக காணப்படுகின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று மாலை விருந்தளிக்கிறார். அண்மையில் பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விருந்து வைக்க உள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவுக்கு 20 இடங்களை அதிமுக ஒதுக்கியது. இம்முறை கூடுதல் தொகுதிகளை பாஜக கேட்கக்கூடும் என்பதால் கடந்த முறை போட்டியிட்ட சில அதிமுகவினருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகக்கூடும். அதோடு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது. அப்போது 2026ஆம் ஆண்டிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றே அதிமுக தலைமை கூறியது. ஆனால் சூழல் மாறி தற்போது மீண்டும் கூட்டணி வைத்துள்ளதால் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் வரை காரணத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கிய பணி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. அதற்கான கலந்துரையாடல் கூட்டமாக இந்த விருந்து இருக்கலாம் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள். நம்ம பாஜகவோட இப்போ கூட்டணி வச்சிருக்கோம். இந்த கூட்டணி தொண்டர்களுக்கு பிடிக்காத கூட இருக்கலாம். நீங்க கிளை லெவலில் போய் நீங்க பேசி சரி பண்ணுங்க. எலெக்ஷன் நேரத்தில் நம்ம நிச்சயமா பாஜகவை நேரடியாக திமுக தாக்காது. பட் அந்த காரணங்களை வச்சுட்டு நம்மள தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ பாஜகவோட இருக்கிறதுனால அந்த அம்புகள் எல்லாம் அதிமுக மேல் தான் பாயும் ஆக்சுவலா. ஸோ அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு டிபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஸோ இந்த சூழலை நீங்க மக்கள்கிட்ட இந்த நம்ம தொண்டர்கள்ட்ட மக்களை விட நம்ம கட்சி தொண்டர்கள்ட்ட நீங்க முக்கியமா போய் சொல்லுங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விருந்து வைக்கும் எடப்பாடி பழனிசாமி மறுநாள் வியாழக்கிழமை மாவட்ட பூத் கமிட்டி உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். அது மட்டுமன்றி வெள்ளிக்கிழமை என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் கூட்டியுள்ளார். இதில் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் குறித்தும் பாஜக கூட்டணி குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து வரும் மே 2ஆம் தேதி அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. அதிலும் கூட்டணி மற்றும் தேர்தல் வியூகம் போன்ற விஷயங்கள் இடம்பெற உள்ளன. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் இருந்து தொண்டர்களை தேர்தலுக்கு தயார்படுத்தும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் அதிமுக தலைமை மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறது. அதன் காரணமாகவே தடபுடல் விருந்து தொடர் ஆலோசனை என களமிறங்கி இருக்கிறது அதிமுக தலைமை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ் பிரபு.